கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கேள்வி என்கிட்ட கேட்டேன், பதில் என்கிட்டேருந்து வரல. கேள்விகள்லாம் பதில் என்கிட்டேருந்தே வரும்ன்றதெல்லாம் கிடையாது. இந்த கடவுள் அல்லது இந்த இயற்கை நமக்கு பெரிய வரத்தை குத்து வச்சுக்குது. பசி என்னுடைய கேள்வி, பதில் எங்கள் அம்மாவோட மார்பகம். பசி என்னோட கேள்வி, பதில் எங்கே, அம்மாவோட மார்பகம். கடவுள் செஞ்சு வச்சுக்கிறான். எனக்கு பசிக்கும், நான் அழுவேன். எனக்கு சோறு வேணும்னு கேட்பேன். எனக்கு பசிக்கு ஏதோ தாகம் வேணும், என் பசியை தீர்த்துக்கணும்னு நான் அழுவேன். அப்படின்னு கடவுள் என்ன பண்ணி வச்சுக்குது எனக்காக. ஸோ உன் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்குன்னே சுற்றியும் இருக்கிறாங்க எல்லாரும். உன்னை அறியாமலேயே அவர்கள் பதில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ வந்து உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எதனால், கேள்வி கேட்டதுனால. நீ எப்போ அழுவே, நீ இருக்கிறியா இல்லையான்ட்டு என் வீடியோ வரும். நீ தான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பேன். ஏன் இங்கே வருவேன், கற்றுப்பேன், தெரிஞ்சுப்பேன். 10 வருஷம் 5 வருஷம் ட்ராவல் பண்ணுவேன், விட்டு ஓடுவேன். ஏன், நீ பதில் மேலே அக்கறை இல்லாமல் ஆயிட்ட. சரியா, எல்லா பதிலும் உங்ககிட்டருந்து வரும்னு நிச்சயமே கிடையாது. எல்லா பதிலும் உன்னால் அடையவே முடியாது. ஆனால் சில பதில்கள் உங்ககிட்டருந்தே வரும். ஆனால் முதல்ல உன்னை கேட்கணும். எடுத்த உடனே எதிர போய் கேட்கக்கூடாது. எனக்கு கூட எதிர உடனே கேட்கக்கூடாது. முதல்ல ஒரு கேள்வியை யார் கேட்கணும், நீங்கள் உன்னை கேட்டு, உனக்கு அந்த கேள்வி தெரியாதுன்னும் போது ஒருத்தர் சொன்னால் அவர்கிட்டருந்து பதிலை சரியா. அப்போ அந்த பதில் சொல்கிறவர் மறு கேள்வியெல்லாம் நீ கேட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தையும் கொடுக்கணும். பதிலை வந்து கட்டளையாக இருக்கக்கூடாது. பதில் எப்படி இருக்கக்கூடாது, கட்டளையாக இருக்கக்கூடாது. ஆலோசனை பண்ணுற மாதிரி இருக்கணும். திரும்ப திரும்ப நீ என்ன பண்ணலாம், பேசி கரெக்ட் பண்ணி பதிலை பண்ணிட்டேன்னா அந்த பதிலில் கொடுத்தவருக்கு நன்றி சொல்லணும் தானே. இல்லைனாலும் அதுவும் இஷ்டம்தான். ஸோ அம்மா உனக்கு ஒரு பசிக்கு பதிலை கொடுத்தவோ நன்றி சொல்லணும். உனக்கு வளர்ந்த உடனே உனக்கு தெரியுது அம்மா மட்டும் தனியாலாம் பெற்றுக்கல, யாரோ உதவி செஞ்சுக்கிறாங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தாரு. உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு குருவோ அல்லது ஆசிரியரோ ஒருத்தர் இருந்தார், அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். இதெல்லாம் போதுமா இல்லையா, இவர்களெல்லாம் சரியாக தான் சொல்லி கொடுத்தாங்களான்னு உனக்கு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. நீ பச்சதெல்லாம் தப்பு, உண்டதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லும்போது உன்னை கேள்வி கேட்க தூண்டுறேன். ஆக்சுவலாக என் வீடியோலாம் உங்களுக்கு கேள்வி கேட்க தான் தோன்றுது. என்னால் பதில் சொல்ல முடியுன்றதுனால தான். ஸோ கேள்வி உங்ககிட்ட தான் வந்து வரணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உங்ககிட்ட வரும். உங்ககிட்ட வராத போது என்ன செஞ்சாகணும், நீ இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும். அது ஒன்றும் தப்பும் இல்லை. ஒரு ஊருக்கு போகிறோம், நமக்கு தெரியாது, என்ன பண்ணுவான், இந்த ட்ரெயின் அங்கே போகுமா, இந்த பஸ்ஸு அங்கே போகுமா, கேட்கலாம் தானே. தெரியாது. கேட்டிங்கன்னா நீங்கள் திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு திருவனந்தபுரம் ட்ரெயினும் போகும். நான் திண்டுக்கல் ட்ரெயினுக்காகவே காத்திருந்தேன்னா ஆக மாட்டேன். அப்போ பித்தியார்கிட்ட கேட்கறது ஒன்றும் தப்பும் இல்லை. என்னன்னா தப்பானவங்களாங்கிறானுங்க, மனிதர்கள் ரொம்ப தப்பானவங்களாம் இருக்காங்க. ஒருத்தர் கவிதை ஒன்று பார்த்தேன் இன்றைக்கி, நான் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு பால் சம்பில் 3/4 லிட்டரு தண்ணி ஊற்றிட்டு மாட்டோட பீச்சி அடிக்கிறவன் தான் நான். கள்ளச்சந்தையில் ஒரு கெட்ட வியாபாரி நான் ஒருத்தர் கவிதை பேசியிருந்தார் காலில். நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். ஒருத்தர் நான்ன்றது இவ்வளோ அசிங்கமாவா சொல்லணுப்பான்ட்டு. திருட்டு விபச்சாரி நான், கள்ள காதலி நான், இப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறான் ஒருத்தன். கவிதை எழுதுறாராம்மா. ஒரு 3000க்கு மேலே லைக் கொடுத்துக்கிறாங்க. அதை கமெண்ட் ஒரு 362 கமெண்ட் மேலே. கமெண்ட்லாம் போய் படிக்க மாட்டேன், சும்மா கொஞ்ச நேரம் பார்த்தேன். அது சும்மா எப்படின்னா ஃபேஸ்புக் அப்படி போய் போட்டு நம்ம போடும்போது சும்மா வந்துட முடியாது இல்லை. நம்ம திடீர்னு ஒருத்தி வந்து ஆட்டுவான், அவள் தான் அங்கே போய் பார்த்தா இது ஆட்டுறது பார்க்கக்கூடாதுன்னு உணர்த்தும் வருவான். இது மாதிரி இல்லை போனால் இருக்கும், அங்கே போனால் அப்படி தான் இருக்குது எல்லாம். இப்போ அந்த வாசனை மோர சொல்லுது தானே என்ன, இப்போ அது இருக்குது தானே. அது மாதிரி சில விஷயம் இருக்கும் பற்றி அது மட்டும் தான் நான் பேசுகிறேன். இது ஒரு வேலையை வச்சுக்கிறப்படுது ஐயா அப்படிலாம் நினச்சிக்க போகிறீங்க. அம்மா உடம்பட்ட ஏற்படுது, நம்மளும் ஒரு ரீல் போட்டு அனுப்பலாமான்னு நினச்சிக்க போகிறீங்க. இல்லை இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். அப்போது ஒரு கேள்விக்கான பதில் என்கிட்டையும் பித்தியார்கிட்டையும் இருக்கும். ஆனால் கேள்விக்கு கட்டாயமாக பதில் இருக்குது. எல்லா கேள்விக்கும் என்ன இருக்குது, பதில் இருக்குது. ஒரே பதில் இல்லை. ஒரு கேள்விக்கு பதில் இல்லை, ஒன்று இல்லை, பலவாக இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. உங்களை திசை திரும்புறதுக்கு காரணம் பதில்கள் தான், கேள்வி இல்லை. நீங்கள் திருப்தி ஆகிட்டீங்க ஒரு பதில் இல்லை, அப்படி ஆகக்கூடாது. உண்மையாக அது பதில் தானா, சரியான பதில் தானா, என்ன பண்ணாப்பா. பதில் மாற்ற மாட்டேதான்னா விதம் மாறிருக்கலாம், பதிலே மாறக்கூடாது. சொல்கிற விதம் மாறிக்கலாம், என்ன மாறக்கூடாது, பதில் மாறக்கூடாது.
பொண்டாட்டி அவ்வளோதான் இருப்பா, சுடிதார் போடுவா, புடவை கட்டுவா, நைட்டி போட்டிருப்பா, சமயத்தில் எல்லாத்தையும் அவுத்து போட்டு நின்று இருப்பா. இல்லை சுடிதார் போட்டது தான் என் பொண்டாட்டி கிடையாது. அப்போது ஒரு பொண்டாட்டி பல விதமாக இருக்குது. ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் நீங்கள் ஒரு கேள்வி பதில்ன்றீங்களே, உங்கள் அப்பா பேர் சொல்லுங்கள். நாங்கள் ஷாக்காயிடுவீங்க தானே நீங்கள். நான் சொன்னேன் இளங்காளி. என்ன திரும்ப கேட்டார், உங்கள் அப்பா பேர் நாங்கன்ட்டு. கங்காதரன். திரும்பவும் கேட்டார், என்ன பேருன்னு. ஆறுமுகம். என்னங்க உங்களுக்கு 3 அப்பாவா? எங்கள் அப்பாவுக்கு 3 பேர். அப்பாவுக்கு ஒரு பேர் தான் இருக்குன்னு அவன் சொன்னான். அப்பா ஒன்றா ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் பேர் எப்படி இருக்கான்? அதனால் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்ல முடியுன்றதுல ஸ்ட்ராங்காக வந்துட்டு எதிர்வாதம் பண்ணுறாராம்மா. என்னன்னு கேட்டார், உங்களுக்கு அப்பா எத்தனை? 1. அவர் பேர் என்ன? கங்காதரன். இன்னொரு அப்போ உங்கள் அப்பா பேர் என்னான்னு திரும்ப கேட்டார். ஆறுமுகம். அப்போ 2 அப்பாவான்னு கேட்டார். இல்லை எங்கள் அப்பாவுக்கு 2 பேர். புரியுது என்ன சொல்கிறேன்ட்ட? அப்போ ஒரு கேள்வி ஒரு பதிலா? விதம் மாறிடுது. அப்பா ஒன்று தான், பேர் எத்தனை? 1000 பேர் போனதாலும் எத்தனை பேர்? அப்பா யாரை தான் இருக்க முடியும்? ஒருத்தராக தான் இருக்க முடியும். ஒரே ஆள் புணரும் போதே லட்சக்கணக்கில் போயிட்டு ஒன்று தான் புள்ளியாகி வெளியே வந்துக்குது. அதனால் என்ன இதெல்லாம் புரியாமல் எப்படி பேசினு முடியாது? அவள்மா நீ எத்தனை பேருடா போந்தேன்னா, எத்தனை பேருனா போகிற மாதிரி சந்தர்ப்பம் இல்லையா சார்? என்ன பண்ணிக்கலாம்? ஆளாள் கேட்டு ஆமாம் அவரை மாதிரி கை, இவரை மாதிரி கால், அவரை மாதிரி மூக்குன்ட்டு என்ன பண்ணிருக்கலாம்? ஆளாளுக்கு ஆமாம் அப்படி சாஞ்சி இல்லையே கடவுள். அப்படி நம்மளாம் பண்ணல. சீலை புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு கேள்விக்கு பல பதில் இருக்கலாம், பல விதமாக இருக்கணுமே தவிர ஆழமாக ஒன்றா தான் இருக்க முடியும். அப்படி ஆழத்தில் இது என்ன தான் ஒன்று தான். கடல் சொல்லவா இல்லை சொல்லவான்றதுல தான் மாற்றம் இருக்குது. உப்பாக இருக்கிற தண்ணின்னு கூட சொல்லலாம், கடல்னே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கடல் எப்படி சொல்லலாம்? ஆமாம் உப்பாக இருக்கிற நிறைய தண்ணின்னு சொல்லலாம். கடல்னா என்ன சொல்லலாம்? யாரோ கடல்னு சொல்லிட்டாங்க, நம்ம என்னவே சொல்லுங்கிறான் கடல்னு. இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு, தொட்டு நக்கி பார்க்குற நிறைய இருக்குது. அப்போ சொல்லலாம் தானே அவர். உப்பு நிறைஞ்சிருக்கிற நிறைய தண்ணிக்கு பேர் என்ன? நீ கடலை பார்த்தியான்னா, கடல்லாம் நான் பார்க்கல எனக்கு தெரில, உப்பு நிறைய இருக்கிற நிறைய தண்ணியை பார்த்துக்கிறேன்னா அவர் என்ன பார்த்துக்கிறாரு? அப்போ அவர் வந்து கடலை பார்க்காதவர் இல்லை, சொன்ன விதம் என்ன ஆகுதே மாறி சொல்கிறார். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நான் கப்பலில் போனேன், தொட்டு பார்த்தேன், ஏரியில் போகல. இப்போ அவர் படகுல போனார், ஏரியில் போகல, கடலில் போய்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? டேஸ்ட்டு பண்ணேன்ட்டு. நீ தொட்டு பார்க்காம என்ன சொல்லுங்கிற? உப்பாகுதுன்ற. தொட்டு பார்த்தவனுக்கு தான் தெரியும் உப்பு எப்படி இருக்குதுன்ட்டு. எல்லாத்துலேயும் உப்பு ஒரு மாதிரி இருக்குது இல்லை கடலில், தெரியுமா? கடல் உப்பு எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல இல்லை, ஒரு இடத்துல அடர்த்தி அதிகமாக, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. அப்போ கேள்விக்கு பதில்கள் பலவிதமாக வரலாம். ஆனால் என்ன வரும்னா அது எனக்கு புரிய வச்சுருக்கணும். ஒருத்தர் உங்களுக்கு புரியறதுக்காக பதில் என்ன சொல்லுவார்? மாற்றி சொல்லு, இப்படி பாரு அப்படி பாரு. இலை தெரியுதா? மாடு இருக்குதா? மானு கத்துதா? பஸ் எருமாடு பார்க்குதா? என்ன பண்ணுது? பூருதா? வந்துடுதா? கிட்ட வருதா? என்ன பண்ணுது? ஒன்றுமே புரியல. எல்லாம் தெரிஞ்ச நல்ல பொண்ணு நான் தான், எதுவும் தெரியாத கெட்ட பையன் நீ தான். அந்த மாதிரி புரியுதா ஒரு கேள்விக்கு? ஆனால் விஷயம் என்ன தான், ஒன்றை உணர்த்துறதுக்காக பதில் என்ன செய்கிறாரு? ஒரு குருவோ அல்லது ஞானியோ என்ன பண்ணுறாரு? மாற்றி சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு. சரியா? உங்ககிட்டயே பதில் இருந்துடும்ன்றதெல்லாம் இல்லை. உங்ககிட்டே பதில் இருந்தால் எதுக்கு கண்ணு காது எல்லாம் வெளியே வச்சுக்கிறான்? என்ன பண்ணிருக்கணும்? ஆமாம், கண்ணை மூடி உள்ளே திருப்பி தான் பார்த்துக்கணும். ஏன் வெளியே பார்த்துக்கணும்? வெளியே உள்ளவே பார்த்துக்கலாம். உனக்குள்ளே ஆசை அல்லது காமம் மலருது, கண் எங்கே இருக்குது? தீர்த்துக்கிறதுக்கான வழி எங்கே? வெளியே. பசி உனக்கு சாப்பாடு வெளியே, எல்லாம் வெளியே. அதனால் புலன்கள் வெளியே இருக்கிறது தான் அழகு. அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நம்ம வெளியே இருக்கும். எல்லாம் இப்படி பார்த்துருந்தா யாருன்னா இப்போ முட்டிப்போம். யார் முன்னாடியே போக முடியும்? பிறந்திருக்க வேண்டியதே இல்லை. நம்மளே பார்த்துருந்தோம்னா பிறந்திருக்குண்ணா. ஏன் நம்ம தான் நம்மளே பார்த்துன்னு இருப்போமே. யாருன்னா பார்க்கறதுக்காக பிறந்தோம்? நம்ம பிறந்ததே எதுக்கு தான்? 4 பேர் பார்க்கறதுக்கு தான். சார் இப்போ தான் யாரும் லைனில் வரக்கூடாது, நீங்கள் இப்போ 4 பேர் பார்ப்பீங்களா சொல்லக்கூடாது. அது வேறு வாய், இது வேறு வாய். நல்லது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.